Hey everyone, welcome back to our channel MV's Aquarium. நான் இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் பேஜ் 5 feet டேங்க்கில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி சைக்கிள் பண்ணுறோம், நம்ம டேங்க்கை நம்ம பாலிகார்பனேட் ஷீட் வச்சு நம்ம டேங்க் டாப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், பெஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய DIY ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோட 3 feet டேங்க் இருந்த பெஞ்ச். இது ஆக்சுவலாக இந்த பெஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் டேங்கே டிசைன் பண்ணேன். இந்த பெஞ்சுமே 5 feet லென்த் 2 feet வித் இந்த சைஸில் தான் இந்த பெஞ்சும் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நான் டேங்க் ரெடி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த பெஞ்ச் பழசாக இருக்கனால நான் பெயிண்டிங்கும் நானே பண்ணிட்டேன். இந்த பெயிண்டெல்லாம் என்கிட்ட எக்ஸ்ட்ரா எங்கள் வீடு ரெடி பண்ணுறப்போ மிச்சம் இருந்த பெயிண்ட் இதெல்லாம் வச்சு நானே பெயிண்டிங்கும் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம அந்த பெஞ்சை மேலே எடுத்துன்னு வந்து எங்கே வைக்க போகிறோமோ அங்கே வச்சாச்சு. அது கூட நம்ம இந்த டேங்கை இப்போ அதை மேலே எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். டேங்க்கு கீழே இருக்க டேங்க் அப்படியே எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த பெட்ஷீட் தானே வச்சுருந்தோம், அந்த பெட்ஷீட்டோடவே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி பீப்புள் நீங்கள் எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 4 பேர் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நாங்கள் 4 பேர் சேர்ந்து இதை ஃபஸ்ட் இழுத்துட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் மேலே லிஃப்ட் பண்ணி வச்சுட்டோம். இதை இழுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிகாஸ் ஏதாவது ஒரு எட்ஜஸ்லாம் இடிச்சிக்கும். அண்ட் நீங்கள் தூக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4 பேரும் கோஆர்டினேட் பண்ணி ஒழுங்காக தூக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம அதை பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி பெஞ்ச் வந்து ஈவனாக இருக்காது. ஸோ அது ஈவனாக இருக்கிறதுக்காக நம்ம தர்மாக்கோல் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி சைஸாக கட் பண்ணி வச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் தர்மாக்கோல் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேங்க் வந்து அது மேலே வச்சு தண்ணி ஊற்றும் போது உங்கள் டேங்க் வந்து அன்ஈவன் சர்ஃபேஸில் இருக்காது. ஏன்னா அந்த வெயிட்டை வந்து தர்மாக்கோல் இறங்குறனால ஈவனாக இருக்கும். இந்த இடத்துல கேப் அதிகம், அந்த இடத்துல வந்து கேப் இல்லாமல் அப்படிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தர்மாக்கோல் செட் பண்ணுங்கள். பெரிய சைஸ்லேயே கொடுங்க. நான் வந்து எனக்கு இங்கே கிடைக்கல, இருக்கிறத வச்சு பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இல்லை கம்மியான தர்மாக்கோலாம் வாங்கிட்டு வந்து நான் கட் பண்ணி ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைச்சா ஒரே ஒரு தர்மாக்கோலாக கூட பெருசாக இருந்தால் வாங்கி வச்சுருங்க. எனக்கு அப்படி கிடைக்காதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். தர்மாக்கோல் இல்லைன்னா நீங்கள் கார்ட்போர்ட் ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் அதை இன்னும் நிறைய போட்டு யூஸ் பண்ணணும். அண்ட் தென் நம்ம தர்மாக்கோல் வச்சதுமே நம்ம டேங்கை லிஃப்ட் பண்ண போகிறோம். நாங்கள் 4 பேரும் நல்லா பேசி வச்சுட்டோம், ஒன்றா தூக்கணும், ஒரே மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு. இதை தூக்கி அது மேலே வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் லிஃப்ட் பண்ணி பாதி பெட்ஷீட் எடுத்துகிட்டு இன்னொரு சைடு லிஃப்ட் பண்ணி ஃபுல் பெட்ஷீட் அந்த மாதிரி எடுக்க போகிறோம். ஏன்னா பெட்ஷீட்டோடலாம் அப்படியே விட முடியாது. ஸோ அப்படி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ டேங்க்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, பெஞ்சை மட்டும் அப்படியே பின்னாடி கொஞ்சமாக தள்ளிட்டு போகிறோம். ஏன்னா பெஞ்ச் அப்படி தூக்கி வைக்கிறது கஷ்டம். ஸோ அப்படியே தள்ளின்னு போய் உள்ளே வச்சுட்டு போகிறோம். அந்த ஸ்பேஸ் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5க்கு 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பக்காவாக உட்காந்துருச்சு. நம்ம அந்த ரோப்ஸ் எடுத்தாச்சு. அண்டு நம்ம 1 week காய விட்டோம் நம்ம டேங்க்கை செட் பண்ணி சிலிக்கான் பேஸ்ட்டை. ஸோ 1 week ஆன அப்புறம் இப்போ நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஏற்றி லெவல் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போது என்னால் ஃபுல் வீடியோவும் அட்டாச் பண்ண முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லா எட்ஜஸுமே செக் பண்ணி பார்த்தேன். எங்கேயாவது வாட்டர் லீக் ஆகுதா, சைடில் லீக் ஆகுதா அப்படின்ட்டு. எங்கேயுமே லீக் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம வந்து 3 லேயருக்கு மேலே சிலிக்கான் லேயர் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம பிரேசிங் கிளாஸும் கொடுத்தனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம டேங்க். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மோர் தென் எனஃப். லீக்கேஜ் கண்டிப்பாக இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பரவாயில்லன்னு ஸ்லோவாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எங்கேயுமே லீக்கேஜ் இல்லை. வெளியில் நீங்கள் எதுக்கும் நீங்கள் பண்ணுறப்போ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா லேட்டாக கூட லீக்கேஜ் தெரிய வரும். நான் இந்த மாதிரி தண்ணி மட்டும் விட்டு ஒரு 3-4 டேஸ்க்கு டேங்க் அப்படியே விட்டுட்டேன். பிகாஸ் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி லீக்கேஜ் எங்கேயாவது வருதான்னு பார்க்கறதுக்காக. நம்ம சைக்கிளிங்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல. டேங்க்கில் தண்ணி மட்டும் விட்டுட்டு 3 டேஸ்க்கு அப்படியே விட்டாச்சு. நீங்கள் வேணும்னா கப்பீஸ் அந்த மாதிரி மீன் போடுங்க. பிகாஸ் கொசு முட்டை வச்சிரும். இது டெங்கு வேறு வர சீசன். பிகாஸ் அவ்வளோ மழை காலம். அதனால் நீங்கள் ஏதாவது மீன் கூட உள்ளே விட்டு விடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வளர்க்கணும். அதனால நீங்கள் ஏதாவது சீப்பான மீன் கப்பீஸ் அந்த மாதிரி வளங்க. நம்ம டேங்க் லீக்கேஜ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வளர்க்குறதுக்காக நம்ம பழைய டேங்க்கில் இருக்க ஸ்பாஞ்ச் எடுத்து வந்து புழிஞ்சாச்சு. பிகாஸ் பழைய டேங்க்கில் இருக்க ஸ்பாஞ்சில் இருக்க டர்ட்டில் நிறைய பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். இப்போ நம்ம இதில் இங்கே புழிகிறனால நம்ம இதில் இங்கே ஸ்குவீஸ் பண்ணி அந்த டர்ட்டெல்லாம் வெளியே விடுறதுனால அந்த வெளியில் வர டர்ட்டில் இருக்க பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் இதில் ஒரு ஃபில்ட்ரேஷன் ரன் பண்ண ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு இந்த டேங்க்கில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் மல்டிப்ளை ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 1 வீக்கில் இதில் நீங்கள் ஃபிஷ் வீடும் ரெடி பண்ணிடலாம். நீங்கள்
புதுசாக வைக்கிறீங்கன்னா தான் நீங்கள் கடையில் போய் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வாங்கணும் லிக்விட். உங்கள்கிட்ட ஆல்ரெடி டேங்க் இருக்குன்னா இது பிரச்சனையே கிடையாது. ஸோ பாருங்களேன், நான் அந்த ஸ்குவீஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேவே இந்த மாதிரி கோல்ட் ஃபிஷ்ஷஸ் விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டேங்க் சைக்கிள் ஆக்கிறதுக்காக எவ்வளோ ஆக்டிவாக ஸ்விம் பண்ணுதுன்னு பாருங்கள் நீங்கள். இந்த கோல்ட் ஃபிஷ்ஷை சும்மா தான் விட்டுருக்கேன் சைக்கிள் பண்ணுறதுக்காக நம்ம டேங்கை. நீங்கள் இது கோல்ட் ஃபிஷ் டேங்க்குன்னு நினச்சிருவாங்க, நம்ம அரோனாக்கு தான் இந்த டேங்க். எதுவுமே இல்லை, வெறும் ஏர் ஸ்டோன் மட்டும்தான் இருக்குது. ஃபிஷ்ஷஸில் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இதில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டாப்பை க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வீடு இங்கே கட்டுறப்போ நம்மளுக்கு இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பாலிகார்பனேட் ஷீட் வச்சுருந்தாங்க. ஸோ அதை நம்ம கட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டேன், மேலே வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ண போகிறோன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்கெட்சில் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்க் பண்ணி வச்சதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ண போகிறோம். ஒரு சைடு வந்து ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து 2 ஹோல்ஸ் விட்டு கட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அந்த ஹோல்ஸில் வந்து ஃபில்ட்ரேஷனுக்கான பைப் வரும். நம்ம இந்த டேங்க்குக்கு சம்ப் இப்போதைக்கு பண்ண போகிறது கிடையாது, நான் டாப் ஃபில்ட்ரு தான் பண்ண போகிறேன். ஸோ டாப் ஃபில்ட்ரு எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வந்து சம்ப் வந்து ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேணாம், நம்ம பட்ஜெட் என்கிட்ட கிடையாது. ஸோ இந்த பாலிகார்பனேட் ஷீட்டை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பிளேடில், நம்ம மார்க்குக்கு போட்ட மாதிரி. இந்த பாலிகார்பனேட் ஷீட்டை வந்து எப்படி கட் பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டர் வச்சு என்ன பண்ணணும்னா, அந்த லைனில் வந்து ஒரு 5-6 டைம்ஸ் நீங்கள் திருப்பி 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 கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளைச்சிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கட்டிங் அப்போ பத்திரமா கட் பண்ணுங்கள், பிகாஸ் உங்கள் கையில் கிழிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நீங்கள் ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறதுனால தான் லைன் கரெக்டாக வரும். நீங்களாக கட் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். ஸோ ஸ்கேல் வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து திருப்பினோன்னு உடஞ்சிருச்சு, அவ்வளோதான், நம்ம பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இந்த சைடில் 2 பக்கமும் நம்மளோட ப்ளம்பிங் வரும், வயரும் வரும், அண்ட் தென் அந்த பைப் கனெக்ஷன்ஸும் வரும். ஸோ அதனால் சைடில் வந்து அந்த மாதிரி வச்சிட்டோம். அண்ட் தென் இதில் நிறைய டஸ்ட்லாம் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், தின்னர் இருக்குல்ல, பெயிண்ட் எல்லாம் போகுமே, அந்த தின்னர் இதில் கொஞ்சம் பெயிண்ட் ட்ராப்ஸ் வந்து தின்னர் வச்சு லைட்டாக போட்டு நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ தட் இந்த டஸ்ட்டு அந்த பெயிண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போயிடும்னு சொல்லி. ஸோ நல்லா தரவாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு, தின்னர் அப்படியே கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு, அண்ட் தென் நீங்கள் வந்து இதை வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடணும் நல்லா. பிகாஸ் இந்த தின்னரோட நீங்கள் அப்படியே வச்சுட்டு அந்த கெமிக்கல் ஏதாவது நம்ம டேங்க்கில் அஃபெக்ட் ஆகிரும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போதைக்கு நான் வந்து இந்த டேங்க்குள்ள நம்ம தெரியுதுல மோட்ரு, அந்த மோட்ரு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பர் ஹாருக்கு 2500 லிட்டர். ஸோ வெளியில் தள்ளும். ஸோ அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது. நம்ம ஒரு டாப் ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். DIY டாப் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம டேங்க் மேலே வந்து வச்சுட்டு இந்த ஃபில்ட்ரு அதுலேருந்து தண்ணி போய் அதில் பயோமீடியா ஸ்பான்ஸ்லாம் போட்டு அதுலேருந்து வெளியே வரும். இதுதான் இப்போதைக்கு பிளான். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம டேங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு வந்து லைட் கனெக்ஷன் வந்து நான் பெரிய டியூப் லைட்டாகவே இந்த டேங்க்குக்கு மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். பிகாஸ் இந்த பாலிகார்பனேட் ஷீட்டில் லைட் பெனிட்ரேட் ஆகி டேங்க்குள்ளேயும் போகும். நான் ஃபர்ஸ்ட் கிளிப்பில் ஒரு குட்டி டியூப் லைட் வச்சு பண்ணியிருந்தேன், அந்த மாதிரியும் போகும். அப்படி இல்லைனா உள்ளே நம்ம இன்பில்ட்டாக லைட் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அக்வாரியம் லைட்ஸ், அந்த மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஃபிக்ஸ் பண்ணலான்னு கன்ஃபியூஷனில் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை வந்து கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் ஃபில்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஒரு வீடியோவும் போடுறதுலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் க்ளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.